கடகம் ராசி. கடகம் ராசிக்கு 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடக ராசிக்கு தற்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. பணவரவை கொடுத்தாலும் நிறைய விரயங்கள், வாழ்க்கை துணை ஒரு வகையில, அந்த உறவுகள் வகையில, அதே சமயத்துல வருமானமும் வந்துகிட்டு இருக்கோம். கையிருப்பு ஆனா இருக்காது, கடனும் சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கோம். வேலையில அலைச்சல்கள், ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கோம். இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கெல்லாம் வேலை மாற்றம், வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல 2026 முடியக்கூடிய ஆண்டு டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி ஏற்படுது. இது ராசிலேயே கேது வருது. ராசிக்கு 7ஆம் இடத்துல மகரத்துல ராகு வருது. இப்போ 7ஆம் இடத்துல ராகுவும் கேது ராசியில இருக்கிறது நன்மையா தீமையா, ஏதாவது இது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னாக்க, ராசி அல்லது இந்த லக்னத்தில், கடக லக்னத்தில் கேது வருவதும் 7ஆம் பாவகத்தில் ராகு வர்றது கர்மாவை கழிக்கும் காலம் என்றே சொல்லலாம். குறிப்பா இந்த நேரத்துல ஒரு மன உளைச்சல்களும் இருக்கும். சில விஷயங்கள்ல பாசிட்டிவ் இருக்கு, சில விஷயங்கள்ல நெகட்டிவும் இருக்கு. அது என்னன்றது முக்கியமா இந்த வீடியோல பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ராகு கேது பெயர்ச்சி எப்ப ஏற்படுதுன்னாக்க 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஏற்படுது. 18 மாதம் அப் டு 18 மாதம் இதே அமைப்பு தான். அதாவது ராசியில ஜென்ம கேதுவாகவும் கலஸ்திரஸ்தானத்துல ராகுவும் இருக்கிறது. அப்போ 2028 ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரலும் இந்த அமைப்பு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ராகு கேது பயிற்சி இப்படி இருக்கு. சனி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் இப்ப இருக்கிறாரு. உங்களுக்கு 10ஆம் பாவகத்துக்கு 2027 ஜூன் மாசத்துல இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 10ஆம் பாவகத்துக்கு சனி 2028 பிப்ரவரியில பயிற்சி ஆகுது. இதுவும் இம்பாக்ட் பண்ணும். முக்கியமா மற்ற கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, கோச்சாரத்துல ராகு கேது பயிற்சியான பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படும். அதை நீங்க ஏற்கனவே கூட உணர்ந்திருப்பீங்க. இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ கடகத்திலேயே கேது இருக்கு அல்லது ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல, அதாவது உங்க லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கு அல்லது கேது இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மேல இந்த கோச்சார ராகு கேது தொடுதுன்னாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரி மாற்றம்? வேலையில மாற்றம், ஒரு புதிய வாய்ப்பை நீங்க போய் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த புதிய வாய்ப்பு எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்டாண்டர்டா போகும். அதே சமயத்துல வாழ்க்கையில மாற்றம், குடும்ப வாழ்க்கையில மாற்றம், திருமண வாழ்க்கையில மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தும். இப்போ ஜென்ரலா பொது பலனா இந்த ராகு கேது பயிற்சிக்கு என்ன பலன்னாக்க கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குறிப்பா எந்த விஷயத்துலனாக்க மன அழுத்தம். உங்க தலை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சென்னாகத்தால கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு வருமானமும் வரும். இந்த நன்மைன்னு பார்த்தாக பண வரவை தரும். 1 ராகு கேது இருக்குனாக்க கடுமையான மன அழுத்தத்துக்கு ஈக்குவலான இன்கம் வரும். அந்த வகையில வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு பேரு, புகழ், பெருமை எல்லாமே வரும். அரசியல் இருக்கீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த நேரத்தில் நீங்க ஒரு அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாசத்துல இருந்து நீங்க ஒரு இடமாற்றத்தையோ அல்லது நல்ல ஒரு பதவி உயர்வையோ எதிர்பார்க்கலாம். அதுல வருமானம் வரும் உங்களுக்கு. மேக்சிமம் இந்த டிசம்பர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். நான் அதிகபட்சம் சொல்றேன். நான் 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது, அதுல இருந்தே நீங்க எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அதிகபட்சமா 2027 ஜூனுக்குள்ள கூட உங்களுக்கு அந்த ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாசிட்டிவான விஷயம். பணவரவை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், நெருங்கியவர்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். தாயார் வகையில உடல்நல தொந்தரவு பாதிப்பு, பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, வாழ்க்கை துணைவருக்கும் உடல்நல தொந்தரவு பாதிப்பு, அதனால செலவு, இப்படியும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ராகு கேதுவால ஏற்படும். ஸோ அப்போ நெருங்கியவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல பழைய உறவு வரும், பழைய பகை வரும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நட்பு அல்லது ஒரு எதிர்பாலின உறவு இருக்குனாக்க, உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டு அது கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்னாக்க மீண்டும் இவர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில உங்களுக்கு ஏற்கனவே நீங்க உங்களை விட்டு பிரிந்து போன உறவு அல்லது கட்டான உறவு, உங்களுக்கு பழைய உறவு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல பழைய பகையும், சில நேரங்கள்ல சொந்த ஊர்ல இருக்கீங்க,
சொந்த பூமியிலேயே இருக்கீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து சொத்துக்கள் சம்பந்தமாக சகோதர வழியில அல்லது ஏதோ ஒரு வகையில பழைய பகை பழைய பிரச்சனைகளையும் இந்த நேரத்துல வெளிப்படும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்குற சூழ்நிலை வரும். அது வந்து இடமாற்றன்றது ஃபார் அவேவும் வரலாம், வெளிநாட்டுக்கும் போய் வேலை பார்க்கலாம், கடல் கடந்து போய் வேலை பார்க்கலாம், அல்லது வேற ஒரு ஊருக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புமே சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அப்படி போனாக தான் நல்லது. ஒரே ஊர்ல சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதாவது இந்த ராகு கேதுவால கொஞ்சம் தொந்தரவுகளுக்கு ஆளாவீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களால குறிப்பா ஜென்மத்துல கேது வர்றதுதான் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ். அதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துல அவசர முடிவு, அதாவது ஒரு இடம் வாங்குறீங்கன்னாக்க அல்லது ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கூட அவசரப்பட்டு நீங்க அட்வான்ஸ் கொடுத்துறீங்க, அப்புறம் பிடிக்காம போயிடுது. அந்த பணத்தை திருப்பி வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கணும். பணம் வந்து கடன் வாங்குறதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும். ஆனா அது தடைப்பட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுல கடனுக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்குலாம் கடை மாற்றம் அல்லது தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, கடல் கடந்து போறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க அதற்கான காலகட்டமாகவும் இது காலகட்டம் இருக்கும். அதற்குமே முயற்சி பண்ணலாம், கிடைக்கும். ரொம்ப நாளா விசா கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மூன்றாவது நபருடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு. குறிப்பா மூன்றாவது நபருடைய தலையீட்டால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பு அல்லது வேற ஒரு நட்பு, அது எதிர்பாலினரா இருக்கலாம் அல்லது சேம் ஜெண்டரா கூட இருக்கலாம். அவங்களுடைய உறவு அல்லது நட்பு ஏற்படும். இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த 1 ராகுக்கு எது இருந்தாவே இந்த தேர்ட் பர்சனுடைய இன்டர்ஃபியர் கொஞ்சம் வரும் ஃபேமிலி லைஃப்ல, அது திருமண வாழ்க்கையில. அப்போ அவங்களாலதான் இந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். புதிய உறவு வருது அல்லது மூன்றாவது நபர் ஏற்கனவே பழகிய நட்பு அல்லது உறவு வருதுன்னா கூட ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு உறவில் இருப்பவங்க கவனமா இருங்க. இதனால சந்தேகம், ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்கன்னா கூட அதை வந்து வாழ்க்கை துணை ஒரு வகையில சந்தேகம் பிரச்சனை, அதனால சண்டை போடுறது, அதனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கியமா கேது ராசிலையும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நட்புகள் ஒர்க் பண்ற இடத்துல கூட சேம் ஜெண்டரோ அல்லது அதர் ஆப்போசிட் ஜெண்டரோ உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு ஏற்படும். அதுல ஒரு கேஷுவலா பழகினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். அது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். சந்தேகம் வாழ்க்கை துணை ஒரு வகையில அல்லது பிரச்சனைகள் வாழ்க்கை துணை ஒரு வகையில, தாம்பத்திய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், இதனால இப்படியும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பா இந்த உறவுகள் வகையில முக்கியமா தேர்ட் பர்சனுடைய இன்டர்ஃபியர்னாலதான் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க அப்படி ஒரு உறவு போகல, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் ஏற்படலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நமக்கு நடக்கக்கூடிய ஜாதகத்தின் படியும் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போன்றவற்றில் இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வழக்கு முடியறதுக்கும் வாய்ப்பு உண்டு. வழக்கு முடிஞ்சு மறுமணத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புமே உண்டு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கிறவங்க. அதே போல சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கீங்கன்னா அது முடிஞ்சு சொத்து கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ மூன்றாவது நபரோட தலையிட அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த பழைய உறவு வருதுன்னா கூட அது புதுப்பிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சப்போஸ் கல்யாணம் ஆனவங்களாக இருக்கீங்க, ஒரு உறவில் இருக்கீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க தனிமையா இருக்கீங்க, ஏற்கனவே வாழ்க்கை துணைவர் இழந்திருக்கீங்க, பழைய உறவு வருது அப்படின்னா அதை வந்து நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்க திருமணம் கூட செய்து கொள்ளலாம். அல்லது இளைய தலைமுறையாக இருக்கீங்க, ஒரு பழைய காதல் வந்து மீண்டும் வருது அப்படின்னாக்க அதை ஏத்துக்கலாம். அது வந்து நல்லா இருக்கும் பட்சத்துல, ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்துல திருமணம் கூட செய்து கொள்ளலாம். ஆனா ஏற்கனவே ஒரு உறவில் இருக்கும்போது இன்னொருத்தரோட உறவை ஏற்படுத்தும் போது பாதிப்பை தரும் இந்த காலகட்டத்துல. அதுலதான் கன்ஃபியூஷனும் வரும். ஸோ இதனாலதான் வந்து 1 ராகுக்கு எது வரும்போது குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு, எதிரிகளுடைய தொல்லை, பழைய பகை வர்றது, இதெல்லாம் நான் சொன்னது. இந்த எதிர்ப்புகளும் இருக்கும். உங்களை சுத்தி வந்து எல்லாரையுமே நம்பிடக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா அவங்க எல்லாம் வந்து நல்லாவே பேசினா கூட பொறாமை, போட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். போட்டி பொறாமையால உங்களை டவுன் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால எதையுமே வெளிப்படையா அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, வெளிப்படையா செயல்படுத்தக்கூடாது எதையுமே. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்க இந்த ராகு கேதுவால பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை. கேது வந்து ராசியில் இருக்கிறதுனால எதுலயே ஒரு டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பற்றற்ற தன்மை இருக்கும். பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எல்லாம் கடந்து போன மாதிரி ஒரு ஞானமும் கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல குழப்பமும் கொஞ்சம் இருக்கும். முடிவெடுத்தலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஒரு வெல்விஷரை வச்சு நீங்க அவர்கிட்ட கருத்து கேட்டுட்டு முடிவெடுக்கிறது நன்மை. எல்லா விஷயத்துக்குமே சொல்றேன். கேது ராசியில் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும், பயணம் இருக்கும்.
இது வந்து ஒரு நெகட்டிவ். பட் ஆன்மீக சிந்தனையும் அதிகமாக இருக்கும், ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும், அது பாசிட்டிவான விஷயம். 7ஆம் இடத்துல ராகு, மகரத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா, நீண்ட காலமா வரன் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுனாக்க உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாசத்துல இருந்து 2027ல இருந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கீங்க, அதே போல மறுமணத்திற்கு போகல அல்லது வழக்குகளை கூட போகல, ஜாதகப்படி தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னாக்க மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே சமயத்துல மன வருத்தமும் கூட்டாளிகளோட வரும், அதுல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். சில நேரங்களில் உங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், எதை செய்யறது அப்படின்ட்டு. ஆனா அந்த கன்ஃபியூஷனை கடந்து நீங்க ஒரு கரெக்டான வெல்விஷரோட கைடன்ஸ்ல செயல்படுறீங்கன்னா இந்த ராகு இது பேச்சால பெரிய அளவுக்கு நன்மைதானோ தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு கேது பெயர்ச்சியால உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ராகுவோட 3ஆம் பார்வை இங்க 9ஆம் பாவகத்துக்கு வருது, 9ல சனி இருக்கிறதுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அந்த வகையில பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ், அல்லது மனைவியின் மூலம் அல்லது வாழ்க்கை துணைவரின் மூலம் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு, அல்லது நீங்களே கூட சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு பிளாட்டாவது நீங்களே சொந்த சம்பாத்தியத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு 2027 இருந்து 2028 ஜூன் மாசத்துக்குள்ள ஏற்படும். உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த குருவை பொறுத்தவரையிலும் இப்ப வந்து ராகு கேது பெயர்ச்சியான பின்னாடி ஒரு 6 மாசம் ஜனவரில இருந்து அப் டு ஜூன் மாசம் வரலும் குரு கேது இணைவு இங்க இருக்கும். அதாவது உங்க ராசிலேயே குருவும் கேதுவும் இணைவு இருக்கு. அது என்ன பாதிப்பை கொடுக்குமானாக்க பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. வரவேண்டிய பணம் தடைபட்டு வரும், நீங்க கொடுத்த பணம் வாங்குறதுல சில சிரமங்கள் இருக்கும், அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த குரு கேது இணைவால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள், அல்லது புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான காலகட்டமும் கூட புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணலாம், அது மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே போல குரு கேது இணைவு ராசிலேயே இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்குலாம் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்மீக ஸ்தலம் ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றதுனால நன்மைகளும் ஏற்படும். ஒரு 6 மாசம் ஜூன் மாசம் வரலாம். அதன் பிறகு குரு வந்து பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். ஜென்ரலா குரு வந்து உச்சாரத்துல 2, 5, 9, 11 இந்த பாவகங்களில் வரும்போது நல்ல பலனை கொடுக்கும். குரு வந்து 2ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அந்த காலகட்டமும் 2028 ஜூன்ல இருந்து 2028 ஜூன் மாசம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, தொழில் மூலம் முன்னேற்றம் அடையிறது, பதவி உயர்வு அடையிறது, வருமானம் வர்றது, குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையிறது, பாக்கியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குறிப்பா அந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைச்சு அதுக்காக செலவு பண்றது, பிள்ளைகளுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கிறது, இதெல்லாமே 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூனுக்குள்ள நடக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க ஜாதகத்துல ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது, அல்லது கேது ராசியில 7ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னாக்க அசுப பலத்தோட ராகுவோட சனி, கேதுவோட சனி, அல்லது இந்த மாதிரி செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, இந்த மாதிரி தொடர்பு அசுப பலத்துடன் ராகு கேது இருக்குனாக்க அப்படிப்பட்டவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இந்த நேரத்துல நீங்க வேலையெல்லாம் மாத்தாம எச்சரிக்கையா மாத்தணும். அப்படி மாத்துறதா இருந்தா கூட, இல்லைன்னா மாத்தாம இருக்கிறது நல்லது. அதே போல அவங்க வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். கீழ்பெரும் பள்ளமும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் கும்பகோணம் அருகாமையிலே இருக்கு, என்னைக்கு வேணாலும் போகலாம். நீங்க திருநாகேஸ்வரம் போகக்கூடிய அந்த கோயிலுக்குள்ளார இருக்கக்கூடிய டைம் வந்து ராகு காலத்துல உள்ள இருக்கணும். ராகு காலத்துல உள்ள இருக்கீங்கன்னா பாலபிஷேகம் ராகு பகவானுக்கு பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. அதே போல கீழ்பெரும் பள்ளம் கேதுவோட ஸ்தலம், இங்க போகும்போது யமகண்ட நேரத்துல கோயிலுக்குள்ளார இருங்க. இது மயிலாடுதுறையில இருந்து பக்கம். ஏன்னா யமகண்ட நேரத்துல நீங்க கோயிலுக்குள்ளார இருந்தீங்கன்னாக்க கேது பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு சிவபெருமானியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க, அதுவுமே நல்லது. பிளஸ் வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ ராகு காலத்துல நீங்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கு போட்டு வரீங்கன்னாக்க உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, தடைகள் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அல்லது 3வது நபரால் பாதிக்கப்படாம இருப்பீங்க, குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. நன்றி, வணக்கம்.